தென்மேற்கு வங்கக்கடலில் தமிழக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று எச்சரித்துள்ளது. வரும் 12ஆம் தேதி வரை தமிழகத்தில் கனமழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் நகரின் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்யும் என்று கணித்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் இருந்த நிலையில் மயிலாடுதுறை, சீர்காழி, குத்தாலம், மல்லியம், தேரிழந்தூர், நீடூர், வில்லியநல்லூர், பட்டவர்த்தி, மணல்மேடு, தருமபுரி ஆகிய பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. நள்ளிரவு வரை தொடர்ந்த இந்த மழையால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் அவதியடைந்தனர். மேலும் கொள்முதல் நிலையங்களில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகள் அனைத்து சேதமாகும் என விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். நேரடி விதைப்பு செய்யப்பட்டுள்ள பகுதிகளில் மழைநீர் தேங்கி பாதிக்கும் நிலையும் ஏற்பட்டுள்ளது.